ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸில் ஆரம்பிக்கிற இந்த படத்தோட கதை பின்னால் ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் நியூஸ் வரைக்கும் போகுது. இதை ஃபாலோ பண்ணிட்டு வர நம்ம ஹீரோ இதை கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொன்ன படம் தான் டிடெக்டிவ் பியோம்கேஷ் பக்ஷி. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க எஃப்சி வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் கொல்கட்டாவில் ஒரு இடத்துல 500 கிலோ கொண்ட ஓபிஎம்மை ஒரு சைனீஸ் கேங் கடத்திட்டு இருக்காங்க. இந்த ஓபிஎம் அப்படிங்கிறது ஒரு ட்ரக். இதை நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். இவங்க இதை யாருக்குமே தெரியாம நடத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்க ஒருத்தன் வரான். யாருக்குமே தெரியாம தலையில குல்லா போட்டுட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒருத்தரா கொலை பண்ணிட்டு இருக்கிறான். அங்க இருக்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு அந்த சைனீஸ் கேங்குக்கு ஹெட்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் கிட்ட போறான். அந்த ஹெட் இவனை பார்த்து யங்வான் நீயா அப்படின்னு சொல்லி பயப்படுறான். கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட 2 கண்ணையுமே கத்திய வச்சு குத்துறான். இருக்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு அந்த 500 கிலோ ஓபிஎம் இவன் கடத்திட்டு போயிடுறான். வந்தவன் யாருன்னு நமக்கு முகத்தை காட்டல. அங்க அப்படியே கட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு கல்கட்டால இருக்க ஒரு காலேஜ்ல காட்டுறாங்க. இது வந்து கோட் ஷூட் போட்டு வந்து நிற்கிறாரு. இவரோட பேர் அஜித். இவர் இந்த காலேஜில் வேலை பார்க்குற ஒருத்தரை தேடி வந்திருக்காரு. இவர் பார்க்க வந்திருக்க ஆளோட பேரு பியோம்கேஷ் பக்ஷி. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, ஒரு டிடெக்டிவ். இந்த அஜித் எதுக்கு பக்ஷியை தேடி வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தோட அப்பா 2 வாரமா மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுனால தான். ஃபர்ஸ்ட் என்னதான் பக்ஷி இந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அஜித் கம்பல் பண்றதுனால அந்த கேஸை எடுத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அஜித்தோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க அப்பாவோட திங்ஸை சர்ச் பண்றதுக்காண்டி. அவனோட அப்பாவோட பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அஜித் ஒரு விஷயத்த சொல்றான். அவங்க அப்பா எப்பவுமே அவங்க கூட இருக்கிறது இல்லை. அவர் ஒரு கெமிஸ்ட், கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறாரு. கொல்கட்டால ஒரு லாட்ஜில் தங்கிட்டு இருந்தாரு. உனக்கு அப்பா மட்டும் தானா, அம்மா இல்லையா? இருக்காங்க. அவங்க பேரு தேவி. ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சு இங்க என்ன நடந்திருக்குன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். சொத்துக்காண்டி உங்க அப்பாவை நீ தான் போட்டு தள்ளி இருக்கிற. உங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணது உனக்கு பிடிக்கல. ஸோ அவரை போட்டு தள்ளனா சொத்து ஃபுல்லா உனக்கு தான் வரும்னு சொல்லிட்டு அவரை போட்டு தள்ளிட்ட. ஆனா உங்க அப்பா புத்திசாலி. சொத்து ஃபுல்லா அவரோட 2வது பொண்டாட்டிக்கு எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டாரு. யோ நிறுத்தியா, நீ பாட்டுக்கு சொல்லிட்டே போற. நானே எங்க அப்பாவை காணலையேங்கிற கஷ்டத்துல இருக்கிறேன். அதனால தான் நான் உன்னையே கூட்டிட்டு வந்து எங்க அப்பாவை கண்டுபிடிக்க சொன்னேன். ஓஹோ அப்படியா? அப்போ டேய் இங்க பாரு, நான் இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னா உங்க அப்பாவை பத்தின எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்லணும். தோ உங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டியை மறைச்சிய, அதை மாதிரி மறைக்க கூடாது. இப்போ சொல்லு, உங்க அப்பாவுக்கு வேற ஏதாவது பழக்கம் இருக்கா? எங்க அப்பா அதிகமா பான் மசாலா போடுவாரு. பான் மசாலாவா? உங்க அப்பாவோட திங்ஸ்ல எதுவுமே நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. அவரோட திங்ஸ்ல இல்லைன்னா ஐ திங்க் அந்த லாட்ஜில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜுக்கு 2 பேருமே கிளம்பி போறாங்க. ஆமாம்பா பக்ஷி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எங்க அப்பாவுக்கு 2வது பொண்டாட்டி இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச? உங்க அப்பாவோட திங்ஸ்ல நான் ஒரு சொத்து பத்திரத்தை பார்த்தேன். அதுல அவரோட சொத்து எல்லாமே தேவி அப்படிங்கிற ஒரு 25 வயசு பொண்ணுக்கு தான் போகுது அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஒரு கெஸ்ல கேட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பேருமே அந்த லாட்ஜுக்கு போய் சேர்றாங்க. உள்ள போனா அங்க 2 பேர் இருக்கிறாங்க. அதுல கண்ணாடி போட்டுட்டு இருக்கிற ஒரு பேரு டாக்டர் குஹா. அங்க டாக்டர் குஹா ஒருத்தருக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்க, அப்படி போன நம்ம ஹீரோ அப்படி பேச்சு கொடுக்குறாரு. யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும்? ஐயா நான் ஒரு வழிபோக்கன். இந்த ஏரியாலேயே இங்கே மட்டும்தான் லாட்ஜ் கம்மி ரேட்டு கிடைக்குன்னு சொல்லி நடந்தே வந்தேன். ஓஹோ, அப்போ இந்த லாட்ஜ் கம்மி ரேட்டில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நடந்தே வந்தீங்க அப்படி தானே? ஆமாம் சார். ஐயோ, நாங்கள் போய் சொல்கிறவங்களுக்குலாம் லாட்ஜ் வாடகை கொடுக்குறதா இல்லையே. ஏன்பா நடந்தே வந்துன்னு சொல்கிறியே, ஆனால் கல்கட்டாக்கு வந்த ட்ரெயின் டிக்கெட்டை மட்டும் பாக்கெட்லேயே வச்சிருக்கேப்பா. ஸோ எதுக்கு வந்தியோ அதுக்கான உண்மையான ரீசனை சொல்லு. அட்டேங்கப்பா கையை கொடுங்க சார், நானே ஒரு பெரிய டிடெக்டிவ், நீங்கள் எனக்கு மேலே பெரிய டிடெக்டிவாக இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த ரீசனை சொல்றாரு. அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் பக்ஷிக்கு அங்க தங்கியிருக்க எல்லாருமே இன்ட்ரோ கொடுக்குறாரு. இதுல நம்ம சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை மட்டும் பார்க்கலாம். இந்த சைனாக்காரன் இருக்கானே, இவனோட பெரிக்கனாய், இவன் சைனா டவுன்ல வேலை பார்க்கறான். இது தாப்புல உட்காந்து ஒரு சொட்டை சாப்பிட்டுட்டு இருக்காப்புல இல்லையா, அவரோட பேரு அஸ்வினி பாபு. சரிப்பா பக்ஷி, எதுக்கு அவ்வளோ தூரத்துல நீங்க வந்த அப்படின்னு சொல்லி சொல்லு. ஓ அதுவா, இந்த காணாம போனார்ல அஜித்தோட அப்பா, அவரோட பேர் என்ன? புவன். அவரோட பான் மசாலா பாக்ஸை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன்னு சொன்ன உடனே இந்த அஸ்வினி பாபுக்கு பொறையேறுது. வேகமாக சாப்பிட்டுட்டு அவரோட ரூமுக்கு சீக்கிரம் போயிடுறாரு. பக்ஷி வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அஸ்வினி பாபுவோட ரூமுக்கு போறாரு. ஏன்னா இந்த புவனோட ரூம்மேட் வேற யாரும் இல்லை, இந்த அஸ்வினி பாபு தான். அப்புறம் அஸ்வினி காரு, உங்களுக்கு பான் மசாலா போடுற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம பான் மசாலா பாக்ஸ் இருந்த இடத்த திரும்பி பார்த்துடுறாரு. அந்த பாக்ஸ் வேற யாரோடதும் இல்லை, அந்த புவனோடது தான். தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த புவனோட பான் மசாலா மேல எனக்கு தீராத ஒரு அடிக்ஷன்னே சொல்லலாம். அவர் காணாம போன கொஞ்ச நாள்லயே அவரோட பையன் வந்து அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது இந்த பான் மசாலா பாக்ஸை மட்டும் நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். இவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த பாக்ஸ்ல வேற ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பக்ஷி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு டிக்கெட் கிடைக்குது இவங்களுக்கு. அது ஒரு ட்ரெயினோட டிக்கெட். அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு பக்ஷியும் அஜித்தும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்போ அஜித் பக்ஷி கிட்ட கேட்குறான், ஏன்பா பக்ஷி, அந்த நொரடப்பா தலையங்கிட்ட தான்
அந்த பான் மசாலா பாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச? ஏண்டா ஓம்நாடு தானே அந்த பாக்ஸை பத்தி நான் சாப்பிடும்போது கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அஸ்வினி பாபு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாரு. அவர் அந்த பாக்ஸை வச்சிருந்ததால இதான் கேள்விப்பட்டிருப்பிய, குத்தம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிட்டு அஜித் அங்க விட்டுட்டு பக்ஷி மட்டும் எங்கேயோ கிளம்பி போகிறாரு. இப்போ பக்ஷி எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புவன் கடைசியாக அந்த டிக்கெட்டை வச்சு எங்கே போனாரோ அங்கே தான் வந்திருக்காரு. அது ஒரு விதமான ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஆனால் அது மூடப்பட்டிருக்கு. பக்ஷி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு நதி இருக்குது. அந்த நதியிலிருந்து ஒரு பொண்ணு அப்படி வெளியில் நடந்து வரா. அந்த பொண்ணு அப்போதைய கல்கட்டால மிகப்பெரிய ஒரு நடிகை. யாருப்பா நீ? சிக்தாரோட இடத்துல தைரியமாக வந்து நிற்கிற. அவரோட அழியலுங்க ஒன்று பார்க்கல? ஏன் இந்த சிக்தாரோட ஆளுங்க உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்களோ? இல்லை இல்லை, எனக்கு இங்கே வர்றதுக்கு எப்பவுமே பெர்மிஷன் உண்டு. அப்போ உங்களுக்கு சிக்தாரை தெரியுமா? தெரியும்னு சொல்லலாம், தெரியாதுன்னு சொல்லலாம். அப்போ என்ன தயவு செய்து இந்த சிக்தாரோட வீட்டில் மட்டும் விட்டுறீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே அவ கார்ல ஏறி உட்காந்துக்கிறான். அந்த ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வரான். அப்போ அந்த ஹீரோயின் சொல்றா அவ வந்து ரங்கூன்ல இருந்து வந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் அவ ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆனதாகவும் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்க பெரிய ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் சிக்தார் அப்படிங்கிற ஒரு பெரிய பார்ட்டியோட லீடரை நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிதானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்ஷி உங்களுக்கு புவன் யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். புவன் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே காரை சடனா நிப்பாட்டிடுறா. அவளோட ஹேண்ட்பேக்கையுமே எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறா. பக்ஷி அந்த ஹீரோயினு விடுறதாவே இல்லை, அவளோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே அவ கூட போயிடுறான். அட கருமமே, என்ன பண்ணாலும் இவன் நம்மளை விட்டு போக மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினும் அவன் கூடயே கூட்டிட்டு போயிடுறான். அந்த நடிகை இல்லாத டைமா பார்த்து அவளோட ஹேண்ட்பேக்கை எடுத்து பார்க்கறான். அதுல அவனுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டர்ல சித்தாரை போட்டு தள்ளிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் கடிதம் இருக்குது. அந்த லெட்டரை எடுத்துட்டு பக்ஷி டைரக்டா டாக்டர் குஹா கிட்ட போறான். இந்த லெட்டரை யாரு சித்தாருக்கு அனுப்பிச்சிருப்பா? வேற யாரு, நம்ம புவன் தான். என்னடா சொல்ற? நம்ம புவன் அனுப்பிச்சாரா? ஆமா. இந்த லெட்டரில் இருக்க எழுத்தெல்லாம் பார்த்தீங்களா? இது எதுவுமே எழுதுனது இல்லை. இது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர்லேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட எழுத்துக்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாம்பை பாருங்கள், நம்ம இருக்கிற இதே ஏரியாவிலேருந்து தான் இந்த லெட்டர் போயிருக்குது அப்படின்னு சொல்லி பக்ஷி எல்லாமே எவிடன்ஸோட டாக்டர் குஹா கிட்ட காட்டுறான். குஹாவும் நம்புறாரு. அடுத்த நாள் காலையில் பக்ஷி டைரக்டா சிக்தாரோட வீட்டுக்கு போகிறான். அங்கே சிக்தாரோட வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமாக இருக்கு. அங்கே ஒருத்தன் சிக்தாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்க போகிறதா பற்றி பேசிட்டு இருக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை, சிக்தாரோட மச்சான். அவன் பேரு. இங்கே கலவரம் நடக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிக்தாரோட ஆளுக்கிட்டு போய் சிக்தாரோட உயிருக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு, நான் வேற யாரும் இல்லை, சப் இன்ஸ்பெக்டர் தான், என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சமாளிச்சுட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஒரு வழியாக இவனுங்க தொல்லையெல்லாம் தாண்டி சிக்தாரோட ரூம் வாசல்ல இருந்து அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவ வேற யாரும் இல்லை, சிக்தாரோட மச்சான் ஒருத்தன் இருக்கான்ல அவனோட தங்கச்சி. இவளோட பேரு சத்தியவதி. இவளை நம்ம ஹீரோயின்னு கூப்பிட்டுக்கலாம். இவ கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சிக்தார் வரான். வந்தவங்க கிட்ட பக்ஷி உடனே நீ தானே புவனை கொன்ன, எதுக்கு கொன்ன, ஏன் கொன்ன அப்படின்னு சொல்லி அவனை வெறுப்பேற்றுற மாதிரி கேள்விகளை கேட்குறான். டேய் யாரா இவன் என் வீட்டுக்கு வந்து இணைய கேள்வி கேட்குறான், அதை நீங்கள் வேடிக்கை வேற பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிச்சி வெளில தள்ளுங்கடா அவனை அப்படின்னு சொல்ல பக்ஷியை அந்த வீட்டிலேருந்து வெளில அடித்து தோத்துறாங்க. பக்ஷி அங்கேருந்து டைரெக்டாக அந்த நடிகையோட வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே அவள் குளிச்சுட்டு இருக்கா. அங்கே அவகிட்ட சில கேள்விகளை கேட்குறான். அவன் எனக்கு தேவை ஒரே ஒரு கேள்விக்கு பதில். புவனை கடைசியாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க? சரியா 22ஆம் தேதி. அந்த ஃபேக்ட்ரியோட வாசலில் புவனையும் சிக்தாரையும் ஒன்றா தான் பார்த்தேன். 2 பேருமே ஒன்றா தான் உள்ளே போனாங்க. ஆனால் வெளியில் வரும்போது சிக்தார் மட்டும் தான் வந்தான். ரொம்ப பயத்தில் இருந்தான். அப்போ தான் நான் கடைசியாக புவனை பார்த்தேன். சரி, புவனோட கடைசி லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துக்கு டாக்டர் குஹாவை கூட்டிட்டு பக்ஷி போகிறான். ஆனால் அந்த ஃபேக்ட்ரியோட வாசல் கதவை பூட்டி வச்சிருக்கிறாங்க. சீக்கிரம் தொடர்ந்து உள்ளே போகணும் டாக்டர். ஏன்டா? இந்த ஃபேக்ட்ரிக்கு 2 மடப்பசங்களை காவலாக போட்டு வச்சிருக்கிறாங்க. யாரு இந்த 2 பயலாவது? ஐயோ, எவனுங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனோ அவனுங்க கிட்டே மாட்டிக்கிட்டோமே. அந்த 2 முட்டா பயலுகிட்டையும் சிக்தார் தான் அவங்கள அமுச்சு வச்சதா சொல்லி அவனுங்களை வச்சே உள்ளே போகிறாங்க. அந்த ஃபேக்ட்ரியிலே ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப செத்தையிலி நாத்தான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா புவனை கொலை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அட்டாப்சிலாம் முடிஞ்சு பாடியை அஜித் கிட்ட கொடுத்துடுறாங்க. புவனோட பாடி சிக்தாரோட ஃபேக்டரியில கிடைச்சதுனால சிக்தாரை அரெஸ்ட் பண்றாங்க. இப்படியே கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ லாட்ஜில் ஜாலியா ஈவினிங் உட்கார்ந்துருக்கும் போது இந்த கனா இருக்கான் இல்லையா, அதாயா இந்த சைனீஸ்காரன், அவன் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ பக்ஷி கேட்கிறான், என்னையா நீ காலையில படிக்க வேண்டிய நியூஸ் பேப்பரை சாயங்காலம் படிச்சுட்டு இருக்கிற? அட நீ வேற போப்பா, இந்த ஏரியால காலையில போட வேண்டிய நியூஸ் பேப்பரை பேப்பர்ஸங்க சாயங்காலம் தான்
தான் போடுவாங்க. என்னது, சாயங்காலம் தான் பேப்பர் போடுவாங்களா? இன்னைக்கு மட்டுமா இல்லை எப்பவுமேவா? அட நீ வேற, நான் இந்த ஏரியாவுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. அப்போல இருந்தே ஈவினிங் தான் பேப்பர் வரும். ஐயோ தப்பு நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்ஷி அங்கிருந்து வேகமாக ஓடி போறான். அங்கிருந்து வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போய் சிக்தாரை பிடிச்சி வச்சிருக்க கமிஷனர்கிட்ட போய் பேசுறான். சார், நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்த மாதிரி சிக்தார் கொலைக்காரன் இல்லை. நம்ம கிட்ட இருந்த ஒரே எவிடன்ஸ் புவன் சிக்தாருக்கு அனுப்புனதா சொன்ன லெட்டர். அந்த லெட்டர் புவனே அனுப்பல. புவன் தங்கியிருக்க ஏரியால நியூஸ் பேப்பர் எப்பவுமே சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஆனா புவன் எழுதுனதா சொன்ன கடிதத்தில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே 24ஆம் தேதி வெளியான பேப்பரோட வார்த்தைகள். அதுவும் இல்லாம அந்த லெட்டர் 24ஆம் தேதி தான் போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி பேப்பரே வராத சமயத்தில் அவர் போஸ்ட் பண்ணியிருப்பாரு இப்படின்னு பக்ஷி ஒரு வேல்யூபிளான பாயிண்ட்டை சொல்ல சிக்தார் அது மூலியமா வெளியில் வந்துடுறாரு. அங்கிருந்து கிளம்பின பக்ஷி டைரக்டாக சிக்தாரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. பக்ஷி சிக்தாரோட வீட்டுக்குள்ளே போகும்போது சிக்தாரோட மச்சான் பக்ஷி வந்த டாக்ஸியை எடுத்துக்கிட்டு வேற எங்கேயோ போகிறான். வீட்டுக்குள்ளே போன பக்ஷி டைரக்டாக சிக்தாரை தேடி போகிறான். அப்போ அந்த நடிகை பக்ஷியை பிடிச்சி இழுத்துட்டு போறா. அவரே பக்ஷியை சிக்தார் கிட்ட கூட்டிட்டு போறா. சிக்தார் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். திடீர்னு வாயில நுறதள்ளி செத்து போயிடுறான். ஆனா சாவறதுக்கு முன்னாடி பக்ஷி கிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்றான். ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே செத்து போயிடுறான். இப்போ என்ன பண்றது? இவ்வளோ நேரம் நம்ம புவனை கொன்னது சிக்தார்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா புவனை கொன்னது வேற யாரோ. புவனை கொலை பண்ண வந்தா சிக்தாரையும் கொலை பண்ணிட்டான். அப்போ இவங்க 2 பேருக்கும் காமனான அந்த எதிரி யாரு? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. சுத்தி முத்தி எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. ஒரு டெட்டன்ட்ல வந்து நிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாம பக்ஷி லாட்ஜில் வந்து உட்கார்றான். லாட்ஜில் டாக்டர் இல்லை, டாக்டர் எங்கேயோ வெளியில போயிருக்கதா சமயக்காரன் சொல்றான். பக்ஷி கிட்ட ஒரு கவர் கொடுக்க சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. அந்த கவர் உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஸ்டாம்ப் குகன் சிக்தாருக்கு அனுப்புனதா சொன்ன லெட்டர்ல இருந்த அதே ஸ்டாம்ப். அப்போ அந்த ஸ்டாம்ப் மூலியமா லெட்டர் அனுப்புனது வேற யாருமே இல்லை, இந்த டாக்டர் தான். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை இப்பவே சொல்லி படத்துல இப்போ ஒரு இன்டர்வல் விடுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோ அவரோட ரூம்ல படுத்துட்டு இருக்கான். பக்ஷியை தேடி அந்த சத்தியவதி அப்படிங்கிற பொண்ணு வந்திருக்கா. இவ வேற யாரும் இல்ல, சிக்தாரோட மச்சானோட தங்கச்சி. வந்தவ டைரக்டா பக்ஷி கிட்ட எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், எங்க அண்ணன் சுகுமார காணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னது, மந்திரியோட மச்சான் சுகுமார காணுமா? எப்பத்துல இருந்து அவனை காணும்? நீங்க கடைசியா சிக்தாரை பார்க்க வந்திருந்தீங்கல்ல, அப்போ ஒரு டாக்ஸியில் வந்திருந்தீங்கல்ல, அந்த டாக்ஸியில் தான் எங்கள் அண்ணன் ஏறி போனோம். அதுலேருந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கே வரல. ஓ, நான் வந்த டாக்ஸி? ஆமாம், அந்த டாக்ஸி டிரைவர் கூட நல்ல தாடி பெருசாக வச்சுருந்தாரு. ஓ, சர்தார்ஜியை சொல்கிறீங்களா? சரி வாங்க அவர்கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சர்தார்ஜியை பார்க்க போகிறாங்க. அப்போ பக்ஷி சத்தியவதியிட்ட கேட்குறான், உங்கள் அண்ணனுக்கும் சிக்தாருக்கும் என்ன பிரச்சனை? ஏன் உங்கள் அண்ணன் தனியாக பார்ட்டி ஆரம்பிக்கிறதா சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறான். இப்போ இந்த 3 பேருமே சுகுமார் கடைசியாக வந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது ஒரு டென்டல் கிளினிக். சரி, இங்கிருந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சத்தியவதியை அங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ அந்த கிளினிக்குள்ள அஜித்தும் பக்ஷியும் உள்ள போறாங்க. கிளினிக்குள்ள ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. ஐயோ மேடம் நாங்க டாக்டர் ரொம்ப சீக்கிரமா பார்க்கணும் மேடம், இந்த பையனுக்கு பல்லு ரொம்ப வலிக்குது. எது பையனா? டேய், உன்னைத்தாண்டா சொல்கிறேன், சமாளி. ஆமாம் மேடம், பல்லு ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு என்னதான் பல்லு வலிச்சாலும் டாக்டரை இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா டாக்டர் கோயிலுக்கு போயிருக்காரு. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுவும் முடியாது, ஏன்னா அவர் ஜாப்பனீஸ் கற்றுக்க போயிடுவாரு. நீங்கள் லொக்கேஷனை மட்டும் சொல்லுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கே 2 பேரும் போய் சேர்றாங்க. அந்த இடத்துல அந்த டாக்டர் ஸ்வாடை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருப்பா நீங்கள் 2 பேரும் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களை சுகுமார் தான் அனுப்பிச்சு வச்சாரு உங்ககிட்ட ஸ்வாடு ப்ராக்டிஸ் எடுத்துக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த சுகுமாருக்கு என்னதான் அவசரமோ, அதான் நமக்கு ஸ்ப்ரிங் டே வரைக்கும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி உளறிடுறான். இந்த ஸ்ப்ரிங் டேவை பற்றி ஆல்ரெடி 2 இடத்துல பக்ஷி கேட்டிருக்கிறான். ஃபர்ஸ்ட் இந்த பக்ஷி சிக்தார் வீட்டிற்கு போயிருப்பான் இல்லையா, அப்போ சுகுமார் கூட ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பானே, அப்போதான் அந்த ஸ்ப்ரிங் டேவை பற்றி பேசிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் குஹாவும் ஸ்ப்ரிங் டேக்கு அப்புறம் தான் வருவதா அந்த வேலைக்காரன் சொல்லியிருப்பான். ஸோ இந்த 3 பேருக்கும் அந்த ஸ்ப்ரிங் டேக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்ஷி கண்டுபிடிக்கும் போது சுகுமாரோட ஆள் ஒருத்தன் வரான். அவனை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த டாக்டருக்கு இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் வரவும் சுகுமாரோட ஆளை வச்சு இவங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறான். ஆனா இவங்க 2 பேரும் அந்த அடியாளையுமே கன்ஃபியூஸ் பண்ற விதமா கெட்டப் எல்லாம் போட்டுக்கிட்டு அவன் முன்னாடியே அவனை வேவு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அடியால் அந்த டென்டல் கிளினிக் உள்ள போயிடுறான். அப்போ அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு கருப்பு கார் வந்து நிக்குது. திடீர்னு அந்த கிளினிக்ல இருந்து ஒருத்தன் வேகமா ஓடி வந்து கார்ல ஏறி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். வந்தவன் மாஸ்க் போட்டிருந்ததாலையும் அவனோட நடவடிக்கை சரியில்லைங்கிறதுனாலையும் பக்ஷி அந்த காரை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனையுமே
எல்லாத்தையுமே தாண்டி அந்த கார் எஸ்கேப் ஆயிடுது. எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி பக்ஷி வேகமா அந்த கிளினிக்குள்ள போய் பார்க்கறான். உள்ள போய் பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்டும் அந்த அடியாலும் செத்து போய் கிடக்குறாங்க. பக்ஷி கெஸ் பண்ண மாதிரி வந்தவன் தான் இவங்க 2 பேருமே கொலை பண்ணிட்டு போயிருக்கிறான். பக்ஷி அங்கிருந்து எவிடன்ஸ் எதையுமே கிடைக்காம அடியால் பாக்கெட்ல இருந்த ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா லாட்ஜுக்கு போறான். லாட்ஜுக்கு போனா அங்க டாக்டர் குஹா திரும்ப வந்துட்டதாகவும் அவர் மொட்டை மாடில இருக்கிறதாகவும் வேலைக்காரன் சொல்றான். பக்ஷி டாக்டர் கிட்ட போய் பேசுறான். உண்மையை சொல்லுங்க டாக்டர், ஏன் புவனை கொலை பண்ணீங்க? புவன் சாக வேண்டியவன் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்ன ஒரு நார்மல் கில்லர்னா? இந்த நாட்டுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுதந்திர போராளி தான் நான். நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அதுக்கு இந்த சிக்தார் மாதிரியான ஆட்களை கொலை பண்ணணும். சிக்தார் ஒரு விஷப்பூச்சி. அவனை வேவு பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் புவன் அங்கே அனுப்பிச்சு வச்சோம். ஆனால் அவன் காசுக்காக சிக்தார் கூட போய் சேர்ந்துட்டான். நாங்கள் பிளான் பண்ணது எல்லாமே ரொம்ப கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. நீ எங்கள் கதைக்குள்ளே வர்ற வரைக்கும் உனக்கு இருக்க தகுதிக்கு நீ எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் குஹா அங்கேருந்து போயிடுறாரு. பக்ஷி ரூமுக்கு வந்து அந்த அடியால் பாக்கெட்ல இருந்து எடுத்தான்ல ஒரு பேப்பர், அதையே துருவி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அஜித் புலம்பிட்டு இருக்கிறான். எங்கள் அப்பா எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்தது இல்லை. எனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இல்லை, அவர் வேலை பார்த்த இடத்துக்கு ஒரு நல்ல தொழிலாளியாகவும் இல்லை. ஏதோ ஓபிஎம்னு ஒரு ட்ரக்குக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்க போய் அவரை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. என்னது உங்கள் நைனா ஓபிஎம் ஃபார்முலா கண்டுபிடிச்சாரா? ஏன்டா பாலா போன பைத்தியக்கார பையலே, உன்ட்ட இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? உங்க நைனாவை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி பக்ஷி திட்டிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அஸ்வினி பாபு வராரு. அட தம்பிங்களா, எப்படி இருக்கீங்க? சரி, அந்த புவனோட அந்த பான் மசாலா பாக்ஸ் கிடைக்குமாப்பா அப்படின்னு அஸ்வினி பாபு கேட்க பக்ஷி அதை எடுத்து கொடுக்குறாரு. அதை எடுத்து வாயில போட்ட உடனே என்ன ஒரு டேஸ்ட்! இத மாதிரி ஒரு பான் மசாலா புவனால மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? புவன் இந்த பான் மசாலாவை கல்கட்டா கிஸ்ன்னு தான் சொல்லுவார். சரி தம்பிகளா, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி அஸ்வினி பாபு அங்கிருந்து போக அப்படியே கட் பண்ணி நைட்டு தான் காமிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்க அஜித்தை பக்ஷி எழுப்புறான். டேய், உங்க நைனா உண்மையிலே சரியான ஜீனியஸ் தான்டா. உங்க நைனா என்னமா ஒரு பான் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்காரு, வாயில போட்டாலே அப்படி கேரா இருக்கு. பக்ஷி எப்படி ஒரு செம்ம போதையிலே பேசுறாரு. புவனோட பான் மசாலாவை வாயில போட்டுட்டு அதை செவுரு ஃபுல்லா துப்பி சித்தார் கடைசியா பக்ஷி கிட்ட என்ன சொல்ல வந்தானோ அதை கண்டுபிடிச்சிட்டாரு. சித்தார் சாகிறதுக்கு முன்னாடி பக்ஷி கிட்ட யங் கன் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருப்பான். இவர் இப்ப கண்டுபிடிச்சதை எல்லாத்தையுமே அஜித் கிட்ட சொல்லிட்டு அப்படி போதையில தூங்கிடுறாரு. அப்படியே அடுத்த சீன்ல இந்த கனாய் அப்படின்னு ஒரு சைனீஸ்காரன் லாட்ஜ்ல தங்கியிருந்தான் இல்லையா, அவனை பார்க்க போறாங்க. ஏன்னா அவன் சைனா டவுன்ல ஒர்க் பண்றான். சைனா டவுன்ல ஓபிஎம் நல்ல விஷயத்துக்காக லீகலாவே சேல் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட பேச வராங்க. இது பாரு கனாய், கொஞ்சம் நினைச்சு பாரு, ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலால இருந்து ஓபிஎம் ஹெராயினா மாத்திரம். அந்த ஹெராயின் கூட சில பல கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ் மூலியமா அந்த ஹெராயினை எந்த ஒரு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணாலுமே அது ஹெராயின் அப்படின்னு கண்டுபிடிக்க சான்ஸே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படி மட்டும் ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா அவன் அந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணும், இல்லைனா அவன் செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி கனாய் சொல்கிறான். சொல்கிறத பார்த்தா ஃபார்முலாவை கையிலே வச்சு சுற்றுற மாதிரி இருக்கு. சரி வாங்க, சைனா டவுனில் எனக்கு ஒரு இல்லீகல் கேங்க தெரியும், அவங்க கிட்ட நான் அவங்கள கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேயே நிற்க வச்சுட்டு அவன் மட்டும் தனியாக போகிறான். வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் யாரோ ஒரு கேங் இவங்க 2 பேரையுமே போட்டு அடின்னு அடித்து சாத்தி ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க. பார்த்தா இவங்க வேற யாருமே இல்லை, அந்த கல்கட்டாவோட போலீஸ் தான். அவங்க கமிஷனர் தான் இவங்களை இழுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. இப்போ கமிஷனர் பேசுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ? நானும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், கேஸை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னடான்னா சைனா டவுன்ல இல்லீகலா ஓபிஎம் விற்கிற இடத்துல வந்து நிக்கிறேன். அப்புறம் உங்களை மாதிரி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? புவன் இப்படி ஒரு சாதாரண சண்டைனால செத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? புவன் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்க. அந்த ஃபார்முலா மூலியமா ஓபிஎம்ல இருந்து ஹெராயினை செஞ்சு அந்த ஹெராயின் கூட சில கெமிக்கல்ஸை கலந்து அந்த ஹெராயினை எந்த ஒரு டெஸ்ட்னாலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஹெராயின் நம்ம உடம்புக்குள்ள போகிற வரைக்குமே அது ஹெராயின் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹெராயின் ஒன்ஸ் நம்ம பிளட்ல கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டெஸ்ட் மூலியமா அதை கண்டுபிடிக்க முடியும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீங்க இது எதையுமே பத்தி கண்டுக்காம இருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது இப்படின்னு பக்ஷி சொல்ல கமிஷனர் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. சரியா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சைனீஸ் கேங் 500 கிலோ ஓபிஎம் கல்கட்டால இருந்து கடத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணி அவங்க கிட்ட இருந்த 500 கிலோ ஓபிஎம் ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். நீ தேடிட்டு இருக்குது அவன் தான். சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி சைனால கிரீன் கேங் அப்படின்னு ஒரு ட்ரக் மாஃபியா இருந்துச்சு. அந்த கேங் தான் எல்லாருக்குமே ஓபிஎம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேங்ல மொத்தம் 3 தலைவர்கள். அதுல 3வது உள்ளவன் தான் யங் குவான். அவனுக்கு 3வது தலைவரா
இருக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ அவன் கல்கட்டாக்கு வந்து தனியாக ஓபிஎம்மை சப்ளை பண்ணிட்டு இருந்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிரீன் கேங் அவனை போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் இந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த திருட்டு சம்பவத்தில் யங்வாங் தான் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சைனீஸ் கேங்கில் உள்ள ஒரு இன்ஃபார்மர் மூலியமாக தெரிய வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா யங்வாங் உயிரோட தான் இருக்கு. நீ தான் இந்த யங்வாங்கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒட்டுமொத்த கதையுமே நினைவுக்கு வருது. இந்த சிக்தார் சாவறதுக்கு முன்னாடி பக்ஷி கிட்ட சொன்னது யங் கன் இல்லை யங் குவாங். அப்போ சிக்தாரோட கொலையிலையும் புவனோட கொலையிலையும் சம்மந்தப்பட்டிருக்குது இந்த யங் குவாங் தான். அங்கிருந்து கிளம்பின ஹீரோ டைரக்டா சத்தியவதி, அதான் அந்த சுகுமாரோட தங்கச்சியை பார்க்க போறாரு. அங்க போனா அவளையும் காணும் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. என்னடா இது எல்லா இடத்துலயுமே ஒரே டெடண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோ கையில இருக்க கடைசி வெப்பன் அந்த அடியாள் கையில இருந்து எடுத்த அந்த துண்டு பேப்பர் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க. அந்த பேப்பர்ல சும்மா கோடு கோடா கீச்சி இருக்குது. இதை பார்த்து அந்த லாட்ஜில் இருக்க வேலைக்காரன் இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை ரிவரோட மேப் எடுத்துட்டு வரான். அந்த பேப்பரோட பொருத்தி பார்க்கும்போது அது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. ஆனா அந்த பேப்பர்ல ரிவர் மட்டும் இல்லாம கவர்னர் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடமும் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ பக்ஷி அஜித் கிட்ட சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இந்த வழியா தான் 500 கிலோ ஓபிஎம் கடத்த போறாங்க. ஆனா இதுல எதுக்கு இந்த கவர்னர் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி முக்கியமான இடத்தெல்லாம் மார்க் பண்ணிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சைனீஸ் கேங்க கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி பக்ஷி சொல்றான். இப்போ பக்ஷியும் அஜித்தும் டைரக்டா அந்த கனாயை தான் பார்க்க போறாங்க. அந்த சீனை அங்கேயே கட் பண்ணி அந்த ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட கார்ல பக்ஷி உட்கார்ந்துருக்கிறான். உள்ள ஹீரோயின் ஏறின உடனே பக்ஷி கேட்கிறான், அப்புறம் உங்களுக்கும் யங்வாங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஹீரோயினுக்கும் ஒரு ஷாக்கு, நமக்கும் ஒரு ஷாக்கு. அட ஆமாங்க, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே யங்வானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது இந்த ஹீரோயின் தான். இந்த ஹீரோயின் வேற யாரும் இல்லை, யங்வாங்கோட லவ்வர் தான். இதெல்லாம் பக்ஷி எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு இப்ப காட்டல. அந்த ஹீரோயின் பேசிட்டு அப்படியே அஜித் கூட சேர்ந்து டாக்டர் குஹாக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அந்த லெட்டர்ல டாக்டர் கூட அவனும் சுதந்திர போராட்டத்துல ஜாயின் பண்றதாகவும் இதை பத்தி நேர்ல பேசுறதுக்காண்டி அவரை சாயங்காலம் 6 மணிக்கு லாட்ஜுக்கு வர சொல்லி எழுதி அனுப்பியிருக்கான். சாயங்காலம் 6 மணி ஆகுது. டாக்டர் குஹா அவரோட கேங்கான இந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கிற மெயினான ஆளுங்களை கூட்டிட்டு லாட்ஜுக்கு வராரு. இது வரைக்கும் படம் பார்த்துட்டு இருந்த நீங்களும் சரி நானும் சரி என்னடா நடக்குது இங்க, இந்த பக்ஷி யங்வாங் அப்படின்னு ஒருத்தனை தேடி போனா இப்போ என்னடானா டாக்டர் குஹா கூட சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கான பதில் இப்போ வரப்போற சீன்கள்ல நமக்கு ஒவ்வொன்றா தெரிய வரும். இப்போ இந்த லாட்ஜில் இருக்குது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகுமாரோட தங்கச்சி சத்தியவதி, டாக்டர் குஹா, அப்புறமா இந்த ஜாப்பனீஸ் பால் டாக்டர். இப்போ பக்ஷி பேச ஆரம்பிக்கிறான். நான் உங்களோட இந்த சுதந்திர போராட்டத்தில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இவ்வளோ நாள் உங்களுக்குள்ளே யங்வாங் அப்படிங்கிற ஒரு ட்ரக் மாஃபியா டான் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவன் எவ்வளோ பெரிய தில்லங்கடி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா? சரி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்ஷி சொல்றான். யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோயினை தான் பக்ஷி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வாங்க மேடம், வந்து உங்களோட லவ்வரான இந்த யங்வாங்க எங்க எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அங்கிருந்து நடந்து வந்த ஹீரோயின் டைரக்டா அந்த டாக்டர் பக்கத்துல உட்கார்ந்து அவரோட முகத்தை பார்த்து சோகமா கண்ணீர் வடிக்கிறா. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பயங்கரமான குழப்பம் வருது. இப்ப பக்ஷி பேசுறான், அட என்ன சார் நீங்க, உங்களோட லவ்வர் உங்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு ஆசையா வந்திருக்காங்க, நீங்க என்னடானா அமைதியா இருக்கீங்க, எதனா பேசுங்க டாக்டர். ஐயோ சாரி ஏதாச்சும் சொல்லுங்க யங்வாங் அப்படின்னு இந்த டாக்டர் குஹா தான் யங்வாங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டை நம்ம கிட்ட போட்டு உடைக்கிறான். இவ்வளோ நேரம் அமைதியா இருந்த டாக்டர் குஹா இப்போ வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பக்ஷி கண்டுபிடிச்சதை வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இந்த யங்வாங் சைனீஸ்காரங்க கிட்ட இருந்து 500 கிலோ ஓபிஎம் கடத்திட்டு வந்திருக்கான். அப்புறம் இந்த புவன் அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட் மூலியமா ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறான். அந்த ஃபார்முலா மூலியமா ஓபிஎம்ல இருந்து ஹெராயினை செஞ்சு ஹெராயின் கூட சில கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணி அந்த ஹெராயினை எந்த ஒரு வித டெஸ்ட் மூலியமாவும் கண்டே பிடிக்க முடியாத மாதிரி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சித்தாரோட ஃபேக்டரியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் யங்வானுக்கும் புவனுக்கும் ஏதோ பிரச்சனை ஏற்படுது. இந்த ப்ராப்ளம்ல புவனை யங்வாங் போட்டு தள்ளிட்டு அவனோட பாடியை சித்தாரோட ஃபேக்டரியில ஒழிச்சு வச்சிடுறான். சித்தாரோட அந்த ஃபேக்டரியை நிரந்தரமா மூட
போர்டை வச்சு அந்த ஃபேக்டரிக்கு 2 பாடி கார்ட்ஸை போட்டு யாராலையுமே உள்ள வர முடியாத மாதிரி பத்திரப்படுத்தி வச்சுட்டான். இந்த யங் வாங் பிளான் பண்ணது எல்லாமே பக்காவா தான் போய்கிட்டு இருந்துச்சு பக்ஷி வர வரைக்கும். பக்ஷி வந்த கொஞ்ச நேரத்திலேயே புவன் கடைசியா போனது அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். ஸோ பக்ஷியை குழப்பறதுக்காண்டி தான் இந்த யங் வாங் அவனோட லவ்வரான இந்த ஹீரோயினை பக்ஷி கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கான். யங் வாங் பிளான் பண்ண மாதிரியே பக்ஷி ஹீரோயின் பேக்ல உள்ள அந்த லெட்டர்ஸை எடுத்துட்டு வரான். அந்த லெட்டரை சென்ட் பண்ணது யங் வாங் தான். எதுக்கு அதை சென்ட் பண்ணிருப்பான் அப்படின்னா புவனை கொன்னது சிக்தார் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பக்ஷி சிக்தாரை அரெஸ்ட் பண்ண வச்சிடுவான். ஸோ கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்ஷி கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லி யங் வாங் ஒரு பிளானை போட்டான். ஆனா நியூஸ் பேப்பர்ல இருந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணி சிக்தார் புவனை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி பக்ஷி கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ பக்ஷியை பகச்சிக்க கூடாது, அவனை நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யங் வாங் ஒரு மாஸ்டர் பிளானை போடுறான். அந்த பிளான் படி பக்ஷிக்கு அந்த ஸ்டாம்ப் அனுப்பிச்சு வைக்கிறான். டாக்டர் குஹா அப்படிங்கிறது யங் வாங் போட்ட ஒரு வேஷம் தான். டாக்டர் குஹா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு பக்ஷி கிட்ட ஒரு நல்லவ மாதிரி நடிச்சு தான் ஒரு சுதந்திர போராட்ட வீரன்னும் இந்த சிக்தார் புவன் 2 பேருமே துரோகின்னும் இந்த நாட்டுக்காக தான் 2 பேரை கொலை பண்ணணும் ஒரு பக்காவான ஒரு நடிப்பை போட்டிருப்பான். பக்ஷியுமே அவங்க கூட சேர சொல்லிட்டு வந்திருப்பான். இவ்வளவு நேரம் நீ பண்ணதெல்லாம் நான் சொன்னேன், இனி நான் நீ பண்ண போறதெல்லாம் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்து போன அடியால் பாக்கெட்ல இருந்து பக்ஷி ஒரு பேப்பர் எடுத்திருப்பான் இல்லையா. அந்த பேப்பர் கூட கங்கை ரிவரோட மேப்போட மேட்ச் ஆகும். அந்த பேப்பரை பார்த்த உடனே பக்ஷி ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பான், அந்த மேப்ல மார்க் பண்ணியிருக்க வழியா தான் 500 கிலோ ஓபிஎம் கடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான் இல்லையா. அந்த மேப்ல கூட கவர்னர் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சில இம்பார்ட்டன்டான பிளேசஸை மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அதை எதுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பக்ஷி தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிவர் வழியா வரப்போறது 500 கிலோ ஓபிஎம் இல்ல, ஜாப்பனீஸோட சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்க இன்னொரு ட்விஸ்டையும் சேர்த்தே சொல்றான். அந்த மேப்பை அங்க இருக்கிற பல் டாக்டர் கிட்ட கொடுத்து எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்பதான் தக்காளி நமக்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறானுங்க. அந்த பல் டாக்டர் வேற யாருமே இல்ல, ஜாப்பனீஸ் ஆர்மியோட ஜெனரல். இவ்வளோ நேரம் இதை ஒரு சிரிப்போட கேட்டுட்டு இருந்த அந்த யங் வாங் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். வா வா வரே வா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா தக்காளி நீ தாறு மாறுடா டே, எல்லாத்தையுமே கரெக்டா அப்படியே சொல்ற. யங் வாங் இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு, எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி பக்ஷி கேட்க, எனக்கு இந்த ரங்கூன்ல இருந்த காலத்துல இருந்தே இந்த ஓபிஎம் பிசினஸ்ல குடி கட்டி பறக்கணும்னா, ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன நிம்மதியா அந்த ஓபிஎம் பிசினஸே பண்ண விட மாட்டேங்குது. ஸோ இவனுங்களை தீர்த்து கட்டுறதுக்கு என்ன பண்றது, இவனுங்களை விட பலமான ஒரு டீம் கூட கை கொத்துக்கிறது. ஸோ அதனால தான் நான் ஜாப்பனீஸ் கூட பார்ட்னர் ஆகிட்டேன். ஸோ நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே ஜாப்பனீஸோட ஆர்மி சரியா ராத்திரி 9 மணிக்கு கல்கட்டாவை தாக்கும். இது ஒரு மாஸ்டர் பிளான் பக்ஷி, மாஸ்டர் பிளான். இங்க இருக்க எல்லாருமே ஒரு லேப் ராட்ஸ் தான், என்னோட லேப் ராட்ஸ் அப்படின்னு இந்த யங் வாங் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயின் யங் வாங் கிட்ட போய், அப்போ என்னோட நிலைமை, நீ என்ன உண்மையா காதலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து அந்த ஹீரோயினோட வயிற்றிலே குத்திடுறான். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பக்ஷி, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு யங் வாங் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய அலாம் சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே பக்ஷி சிரிச்சிட்டு, எல்லாமே முடிஞ்சுதா, இப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ என்ன நான் அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டே யங் வாங், இப்ப கேட்டுச்சே ஒரு சத்தம், அது என்ன சர்ச்சில் இருந்து அடிக்கிற பெல் சத்தம் நினைச்சியா? ஒட்டுமொத்த பிரிட்டிஷோட ஆர்மியும் ஜாப்பனீஸோட ஆர்மிக்காண்டி கங்கையோட ரிவர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வார் அலாம் தான் இது. இப்பவே முடிவு பண்ணிக்கோங்க ஜெனரல், பிரிட்டிஷோட அவ்வளோ பெரிய ஆர்மியை எதிர்த்து உங்களால சண்டை போட முடியுமா? சண்டை போட்டா உங்க நாட்டோட எத்தனை ஆயிரம் சோல்ஜர்ஸ் செத்து போவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? நீங்க இந்த கல்கட்டாவை தாக்காம அப்படியே உங்க ஆர்மியை கூட்டிட்டு உங்க நாட்டுக்கே போயிடுங்க, பிரிட்டிஷ் ஆர்மி உங்களை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு பக்ஷி சொல்ல, இந்த ஜெனரலுக்கும் வேற வழி தெரியாம கல்கட்டா விட்டு கிளம்புறாரு. போகிறதுக்கு முன்னாடி பக்ஷியை பார்த்து, நான் உன்னைக்கு எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இப்போ ஜாப்பனீஸ் ஆர்மி கல்கட்டாவை தாக்காது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது யாரு? இந்த யங் வாங் மட்டும்தான். அவனை புடிச்சிட்டு போறதுக்குமே அந்த கிரீன் கேங்கோட ஆளுங்க அங்க வந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல யங் வாங் ஓபிஎம் திருடும் போது ஒருத்தனோட கண்ணுல கத்தியாலே குத்திருப்பான் இல்லையா, அவனும் இருக்கிறான். யங் வாங் வசமா மாட்டிக்கிட்டான். சிரிச்சு சிரிச்சு என்னையே செஞ்சுட்டு லடி மகனே அப்படின்னு சொல்லி யங் வாங் சொல்ல, அந்த கிரீன் கேங் யங் வாங்க அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஷப்பா, எப்படியோ எல்லா ப்ராப்ளமுமே முடிஞ்சது. யங் வாங்க அந்த கிரீன் கேங் பாத்துப்பாங்க அப்படின்னு பக்ஷி சொல்ல, இந்த சத்தியவதி இருக்கால, அவ பக்ஷி கிட்ட கேக்குறா, எனக்கு நீங்க சொன்னதுல 3 சந்தேகம். ஒன்னு, இந்த யங் வாங்கும் இந்த ஜாப்பனீஸ் ஆர்மியும் ஒன்னா சேர்ந்து நம்ம
கல்கட்டாவை தாக்க போறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி முன்னாடி ஒரு சீன்ல அஜித்தும் பக்ஷியும் கனாயை பார்க்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த சீனை இப்ப காட்டுறாங்க. ஆக்சுவலி கனாய் ஒரு அண்டர் கவர் ஆபீசர். இந்த ஓபிஎம் பிசினஸ் பத்தின டீடைல்ஸை கேதர் பண்றதுக்காக தான் சைனா டவுன்ல அவன் இருந்துட்டு இருப்பான். இந்த கனாய் தான் பக்ஷியையும் அஜித்தையும் இந்த கிரீன் கேங் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பான். அவங்க கிட்ட இருந்து தான் பக்ஷிக்கு யங் வாங் ஜாப்பனீஸ் ஆர்மி கூட பார்ட்னரா சேர்ந்திருக்கான்னு கல்கட்டாவை அட்டாக் பண்ண போறான்னு தெரிஞ்சிருக்கும். அந்த கிரீன் கேங்கோட லீடர் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பான். யங் வாங்கு எல்லாமே ஹெல்ப் பண்றது அவனோட லவ்வர் தான் அந்த பொண்ணு ரங்கூன்ல இருந்து வந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த கதையை நல்லா கவனிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஹீரோயின் ஒரு சீன்ல அவர் ரங்கூன்ல இருந்து வந்ததா சொல்லியிருப்பா இல்லையா, வச்சுதான் பக்ஷி அந்த ஹீரோயின் தான் யங் வாங்கோட லவ்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ இப்போ கடைசியான மெயின் மேட்டருக்கு வருவோம். அது எப்படி கரெக்டா 7 மணிக்கு அந்த வாரெல்லாம் அடிச்சது அப்படிங்கிற டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும்ல. அது எப்படி இந்த சீன்ல காட்டுறாங்க. பக்ஷி அவன் கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே கவர்னர் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா இது எல்லாமே ஜஸ்ட் தியரிஸ் தான், எதுக்குமே ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்ல. நம்ம எவிடன்ஸை கேதர் பண்றதுக்குள்ள ஜாப்பனீஸோட ஆர்மி நம்மள அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க சரியா ராத்திரி 7 மணிக்கு ஒரு வார் அலாம் மட்டும் அடிங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் கிட்ட சொல்றான். கவர்னருமே அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ உங்க எல்லாருக்குமே எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த யங் வாங்க அந்த கிரீன் கேங் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா. அந்த கிரீன் கேங் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா யங் வாங் அவன் மறைச்சு வச்சு இந்த கத்தியை வச்சு அங்க இருக்க எல்லாரையுமே கொலை பண்றான். எல்லாரையும் கொலை பண்ணிட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்போட இந்த கதை என்ன முடியல பக்ஷி, இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். இங்க இந்த சீனை இதோட கட் பண்றாங்க. அப்படியே படத்தோட டைட்டிலையும் போட்டு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடை வச்சு அங்கேயே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம்? உண்மையிலே சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சுல்ல. படத்தோட எண்டு வரைக்குமே எந்த ஒரு ட்விஸ்டுமே நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி ஒரு படத்தை இந்தியாவில் மேக் பண்ணியிருக்காங்க, அதுலயும் ஹிந்தியில மேக் பண்ணியிருக்காங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்டப்படக்கூடிய வேண்டிய விஷயம் தான். ஸோ வளவலன்னு பேசாம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா?